அஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம என்ன 39வது சூரா 24வது ஆயத்து. 39 39ல 24 எல்லாம் எடுத்துக்கிறோங்க. எவன் கியாம நாளின் கொடிய வேதனையை தன் முகத்தை கொண்டேனும் தடுத்து கொள்ள முற்படுகிறானோ அவன். மேலும் அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொண்டதை அனுபவிங்கள் என்று கூறப்படும். அந்த வெப்பம் தாங்க முடியாம மறைச்சிக்கிட்டாண்டா அவன் தப்பிச்ச முடியுமா? முடியாது. நீ சம்பாதித்தற்குள்ள கூலியை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறப்படும். இப்போ அது திருப்பி படிங்க. எவன் கியாம நாளின் கொடிய வேதனையை தன் முகத்தை கொண்டேனும் தடுத்து கொள்ள முற்படுகிறானோ அவன். மேலும் அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொண்டதை அனுபவிங்கள் என்று கூறப்படும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஒழுங்கான பதில் சொல்லணும். ஒரு வார்த்தையில் சொல்லி நிற்பிடக்கூடாது. ஒழுங்கான பதில் ஆதாரத்தோடு சொல்லணும். நரகத்துக்கு கூட்டமும் சொர்க்கத்திற்கு கூட்டமாக செல்வார்கள். சொர்க்கத்திற்கு உங்களுக்கு பட்டாலும் பச்சை இனத்தால் அழகான துணிமணிகள் கொடுக்கப்படும். நரகத்தில் போய் ஆணும் பெண்ணும் விழுவார்கள். சரியா? கொண்டு வர நெருப்பு சூழ்ந்து கொண்டு அவரை எரித்து கொண்டு இருக்கும் நெருப்பு. அவர்கள் கத்துக்கொண்டும் கதறிக்கொண்டும் கிடப்பார்கள் நெருப்பில். யாரு? நரகவாசிகள். இந்த நரகவாசிகளுக்கு அவர்கள் உடுத்துவதற்கு உடை தேவையா? அவர்களே தீயில் வெந்து கொண்டும் கருகி கொண்டும் இருப்பார்கள். அவர்களுக்கு துணி தேவையா? சொல்லுங்க பாப்போம். தேவைன்னு நிற்கிறாதியா, தேவையில்லை நிற்காதியா? ஆதாரத்தை சொல்லணும். பதில் சொன்னால் ஆதாரத்தோடு இந்த மாதிரி ஆதாரத்துக்காக தேவை இல்லை, தேவை கிடையாது. அவங்க நெருப்பு தான் சூழ்ந்துட்டு எங்கே போய் துணியை போடுறது? அது ஒழுங்காக பதில் சொல்லுங்க. மெதுவாக சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, மெதுவாக சொல்லுங்க. கேட்டாப்படி 14 எடுங்க. இப்போ எல்லாம் எடுத்துங்கப்பா. 14ல் 50 50. அவர்களுடைய ஆடைகள் தாரால் ஆகியிருக்கும், இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடியிருக்கும். சரி, இப்போ இதில் என்ன சொல்ல வர்றீங்க நசீர்? அவனுக்கு உடைய சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது மூலமாக அந்த உடை தார் கொதிக்கும். தார் எப்போ இருக்கு? ரோடு போடுறாங்களோ தார், அந்த மாதிரி கொதிக்கும். அது தாரால் செய்யப்பட்ட துணி. தார் தான், துணி இல்லை, தாரால் இருக்கும். இது மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க நீங்க நசீர்? மற்றவங்க ஆடை இருக்குமான்னு கேட்டதுக்கு கேள்வி. அதுக்கு ஆடை இருக்கு, அது வந்து தாரால் ஆகி இருக்கும். நல்லா சொல்றான், நல்லா சொல்றான். அவங்க நெருப்புல துணி எதுவும் கேட்குறாங்க? நெருப்புல கிடந்து முகம்லாம் நெருப்பால் சூழ்ந்துட்டு இருக்குது. தோலெல்லாம் கருகிக்கிட்டே போகும். புது புது தோலை கூட போத்திட்டே இருப்போம்னு ஆண்டன் குரான் சொல்றோம். துணி எதுக்குன்னு தான் கேட்குறேன்.
பார்த்தீங்களா ஒவ்வொரு ஆயத்துக்கும் எவ்வளோ கேள்வி பார்த்தீங்களா? அவனே கஷ்டம் அவனுக்கு கருகிட்டு இருக்கிறான், நெருப்பில் கருகிட்டு இருக்கிறான், கொதிக்கும் நீரை குடிக்கிறான், தண்ணி தாகம், தண்ணி குடிச்சே தேர் வழி இல்லை, கொதிக்க நீரை தர்றான்னு அதை குடிச்சா தொண்டையில் போய் விக்கிக்கிடுது. துணிமணி தேவைப்படுது, அது தாராள செஞ்சது தான் துணியை, தாரில் செய்யப்பட்ட துணி தான் அது, அது துணி கிடையாது. என்ன காரணம் நான் கேட்குறேன். சொல்லுங்க, மெதுவாக யோசிச்சு, ஆணும் பெண்ணும் யோசிச்சு சொல்லுங்க. படிக்கும் 25. இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் பொய்ப்பிக்க முற்பட்டனர். ஆகவே அவர்கள் அறியா புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தது. இந்த மாதிரி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக நடந்த கூட்டத்தினரை அல்லாஹ் திடீரென்று பிடித்தான், அழித்தான். இவ்வாறு வேதனை ரசிக்கினார்கள். 26. இவ்வாறு இவ்வுலகில் அவர்களை இழிவை அனுபவிக்கும்படி அல்லாஹ் செய்தான். மறுமையின் வேதனையோ மிக பெரியதாகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின். என்ன அர்த்தம்? இந்த வேதனையை நீங்கள் அறிந்திருப்பீர்களேயானால், இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அர்த்தம் இருக்குது. ஃபுல்லா விஷயம் எப்படி அறிகிறது? அறிந்திருப்பீர்களாயின் இந்த அல்லாஹ் சொல்லிட்டாப்பா. இப்ப அறிஞ்சாதானே இந்த மாதிரி வேதனை வந்தது, இந்த மாதிரி அடித்தான், இந்த அழிவின் மூலமாக இப்போது வேதனைப்பட்டு அடிந்தார்கள். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். இப்போ எப்படி இதை நீங்கள் பதில் செய்ய போறீங்க? இதுக்கு திருப்படிங்கம்மா. இவ்வுலகில் அவர்களை இழிவை அனுபவிக்கும்படி அல்லாஹ் செய்தார். மறுமையின் வேதனையோ மிக பெரியதாகும். மறுமையின் வேதனையோ மிக பெரியது ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின். இதை இம்மையில் நடந்த வேதனையும் மறுமையின் வேதனையையும் அறிந்திருப்பீர்களே. ஆனால் நம்ம ஒன்றும் மறுமையை கிட்ட போவதில்லை, ஒன்றும் நம்ம மௌத்தம் ஆகலை. நூறு காலத்திலிருந்து நேற்று நடந்த யாரெல்லாம் அழிச்சானோ, என்ன வேதனைப்பட்டாங்களோ, அது ஒரு அளவும் தெரியாது. எந்த ஹிஸ்டரியும் நமக்கு தெரியாது. இப்ப ஆண்டவர் சொல்றா, இதையும் அதையும் அறிந்திருந்தால் எப்படி என்ன அறிகிறது? எப்படி இரண்டையும் அறிவது? அல்லாஹ் சொல்றானே, நீ அறிஞ்சிருந்தா இந்த மாதிரி தப்பா நடந்து மடி சொல்றான். அவனே சொல்லிட்டான், நீங்க மறுமையை அறிய முடியாது, இம்மையும் அறிய முடியாது அப்படி சொல்ற விஷயம் வேற. அறிந்திருப்பீர்களானால் நிற்பாட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? எப்படி அறிகிறது? அறிகிறதுக்கு வழி என்ன? இம்மையில் நடந்த அநியாயங்கள், என்னென்னலாம் அநியாயக்காரன் பண்ணாங்களோ அவங்க அடைஞ்ச வேதனையை, மறுமை நாளைக்கு கியாமத் ஆகிற கியாமத்தால் அவன் நீதி கொடுத்து அதுக்கப்புறம் அவன் நரக தள்ளப்பட்டு அவன் வேதனை அடைய போறான். அதையும் நீங்க அறிந்திருப்பீர்களே. ஆனால் இங்கே நடந்ததும் தெரியாது, நாளைக்கு நடக்க போதும் தெரியாதுப்பா. ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது ரெண்டையும் தெரிஞ்சாதான் நீ ஓது, இல்லை ஓத மாட்டேன். இப்பொழுது நீங்கள் பார்த்து வர்றீங்களே, ஒவ்வொரு ஆயத்திலையும் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு பார்ப்பதான் பார்க்குறீங்க. இதுக்கு என்ன விடை? எழுதிக்கிறங்க, இந்த கேள்வி எழுதிக்கிறங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க அடுத்த படிங்க. 27. இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லாவித உதாரணங்களையும் அவர்கள் ஜிகிர் செய்வதற்காக நாம் திடமாக எடுத்து கூறி உள்ளோம். எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அந்த குர்ஆன்ல.
அரபி மொழியில் ஓதிட்டு இருக்கிறீங்களே, இந்த குரானில் எல்லா விஷயங்களையும் சொல்லப்பட்டு நீங்கள் புரிந்து கொள்வதற்காக எல்லா விதமான உதாரணங்களையும் அவன் இதில் சொல்லியிருக்கின்றான். எந்த உதாரணத்தை நீங்கள் இதுவரை பார்த்தீர்கள்? இவ்வளவு தூரம் ஓதிட்டு வர்றீங்க, எந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு ஆமா உண்மைதான் என்று நீங்கள் எந்த ஆயத்துக்கு முடிவு எடுத்தீர்கள்? இதுவரை எந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள், படித்தீர்கள்? ஆமாம் உண்மைதான், இந்த விஷயத்துக்கு இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு தான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா? சொல்லு, நீங்களே சொல்லு. அல்லாஹ் சொல்லிட்டோம், எல்லாரும் சொல்லிட்டோம். இந்த ஆயத்தை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். இந்த ஆயத்தாக நீங்கள் மாறினால்தான் முடியும். ஆமா உண்மைதான் என்று நம்ம வாயிலிருந்து வரணும். அது அல்லாஹ்வும் நம்பணும். ஆமா நீ அறிந்து கொண்டாய் என்று அல்லாஹ்வும் நம்பணும். நம்மளை சும்மா சொல்ல முடியும், பார்த்துக்கிட்டான் அல்லாஹ் உண்மையாக பார்த்துக்கிட்டான் சொல்ல முடியாது. படிங்க. 28. அவர்கள் தக்வாவுடன் இருப்பதற்காக எத்தகைய கோணலும் இல்லாத இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கி வைத்தோம். எந்த கோணலும் எந்த தப்பும் எதுவுமே கிடையாதுப்பா. எதுவுமே இல்லாமல் இந்த அரபி மொழி உங்களுக்கு தெரிஞ்ச அரபி பாஷையில் எழுதிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு அரபி பாஷை மட்டும் தான் தெரியும், அதனால உங்களுக்கு சொல்கிறோம்ப்பா. இதை படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் உண்மையின் பக்கம் வாங்கப்பா என்று அல்லாஹ் சொல்ற. எந்த கோணம் கிடையாது, எந்த தப்பும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது, அவங்க எந்த முரண்பாடும் கிடையாது. அவ்வளோ அழகான உண்மையை கொண்டு அந்த குர்ஆனை உங்களுக்கு நான் எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொருட்டு, ஜிக்ர் செய்தால்தான் இவ்வளவு நாம் பேசிக்கொண்டிருந்தோமே, கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எப்பொழுது கிடைக்கும் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்ற பிரகாரம் ஜிக்ர் செய்தால். இந்த அரபி மொழியை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஜிக்ராக மாற்றினால் உங்களுக்கு எல்லாம் புரியும். அவனே சொல்றான். இதுக்கு முந்தைய ஆயப்படிக்குமா? இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லாவித உதாரணங்களையும் அவர்கள் ஜிகிர் செய்வதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். நீங்க நான் சொன்னதை இப்படியே படிச்சு போயாதீங்கப்பா. படிச்சுக்கிட்டு அரபி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் இது அல்ல ஓதுறது. இதுக்கு ஆதாரமும் உதாரணத்தையும் கூறியிருக்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கே. அதுக்கு ஆதாரம் இருக்குது, உதாரணம் இருக்குது. ரப்பு தான் உங்களுக்கு ரப்பு, அதுக்கு ஆதாரம் உதாரணம் இருக்குது. இதை நீங்க ஜிக்ர் செய்தால் உண்மை என்று அறிந்து கொள்வீர்கள். அது வரைக்கும் கிடையாது. அப்போ இது அப்படியே தூக்கி அரபி மொழியை தூக்கி ஒழிச்சு கட்டிட்டு ஜிக்ர் ஃபார்மேட்டில் இந்த குர்ஆனை ஓதுங்கள். ஜிக்ர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எப்பொழுது நம்ம ஜிக்ர் விஷயத்தை கற்றுக்கொள்வோம் அதுவும் தெரியாது. காரணம் ஏற்கனவே போன பயான்ல உங்களுக்கு சொன்னேன். நீங்க இந்த ஜிக்ரை அடைவதற்கு உள்ளான தகுதி அடையவில்லை. அது வரும் பொழுது அதை எதிர்த்து நின்று பிடிச்சுக்கிட்டு அது நடக்க வேண்டும் என்ற உறுதியும் நமக்கு இருந்தால் வேகமாக ஜிக்ர் இறங்கும். அதுக்கு தக்குவா உடையவராக ஆனால்தான் அதுவும் பாசிபிள், இல்லை கிடையாது. பயப்படுவன் விரைவில் சீக்கிரத்தில் ஜிக்ரை ஏற்பான். ஒரு விஷயம் இருக்குப்பா, அல்லாஹ் சொல்லிட்டான். நான் சொன்ன உதாரணங்கள்லாம் சரிதான், நீ காட்டிய மேற்கோள் எல்லாம் சரிதான் என்று எப்பொழுது அவன் சொல்லுவான் என்றால், என்னைக்கு அவன் ஜிக்ர் ஃபார்மேட்டில் குர்ஆன் ஓதுறானோ அன்னைக்கு தான் சொல்லுவான். அந்த ஜிக்ரை நான் கற்றுத்தர்றேன்னு சொல்றான்.
இந்த குர்ஆனை முழுவதும் கற்றுத்தரேன்னு சொல்கிறோம். நீங்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக எல்லா உதாரணங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறோம். யாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஃபஹல் மின் முத்தக்கிர் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர் என்று கேட்குறான் 54:17. படி. 29. அல்லாஹ் ஓர் உதாரணம் கூறுகிறான். ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர்களுக்கு ஒரு மனிதனும் ஒரே மனிதனும் இருக்கின்றான். இவர்கள் இருவரும் சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்ய போறீங்க. அந்த வேலை செய்ய கம்பெனியோ வீடோ வச்சுக்கோங்க. எஜமான் இருக்கிறாங்க, எஜமானி அம்மா இருக்கிறாங்க, அவங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் கூட்டத்தில் வேலை செஞ்சு ஒரு ஆள் தேவைப்பட்டு போகிறீங்க. அப்போ ஒரு ஆள் வேலை சொல்கிறாரு. அவன் பொண்டாட்டி சொல்லுது, இந்த வேலையை செய்யணும் அவர் சொல்லுது. அவன் மகன் இப்படி சொல்கிறான், மருமகன் இப்படி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு அவன் அப்படி எந்த வேலை செய்கிறது? இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நீ வேலை செய்கிறது சரியாக முடியுமா? அது ஒரே ஒருத்தன், ஒரே ஒரு எஜமான், நீ ஒருத்தன் வேலை செய்கிற, அவன் பேச்சு கேட்டு வேலை செய்யறது எது உனக்கு ஈஸியாகவும் நல்லதாக முடியும்? ஏன் உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஆளுக்கு ஒரு வேலையை சொன்னால் ஒருத்தனுக்கு அவன் எந்த வேலையை இப்போ செய்வான்? ஒருத்தன் செய்யின்னு சொல்கிறான், ஒருத்தன் செய்ய வேணாம்னு சொல்கிறான். வேலைக்காரன் வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறிய, உங்கள் ஒய்ஃப் ஒன்று சொல்லுது, உங்கள் மருமகன் ஒன்று சொல்கிறான், பிள்ளை ஒன்று சொல்லுது. அவன் எது செய்வான்? அவன் அல்ல ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லி காட்டுவான். ஆனால் ஒரே ஒரு எஜமான், ஒரே ஒரு ஓனர், அவனுக்கு ஒரே ஒரு வேலையார். அவன் சொல்கிறாரு, ஒழுங்காக செஞ்சு குடிச்சு உட்காந்துறான். இது ஆனவர் சொல்லி சாதாரண உதாரணம். 30. நிச்சயமாக நீரும் மரிப்பவர், நிச்சயமாக அவர்களும் மறிக்கிறவர்களே. நீரும் ஒரு நாளைக்கு மௌத்தாக போறீங்க நபியே. அவன் எதிர்த்து பேசுறானுங்கள்ல, அவனுங்களும் ஒரு காலத்தை இறக்க போறாங்க. 31. பின்னர் கியாம நாளில் உங்களுடைய இறைவனிடத்தில் நிச்சயமாக நீங்கள் வாது செய்வீர்கள். 32. எனவே அல்லாவின் மீது பொய் உரைத்து தன்னிடம் உண்மை வந்தபோது அதனை பொய்ப்பிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? இன்னைக்கு பொய்யதனப்ப என்ன பின்பற்றுகிறீங்க? என்னைக்கு உண்மை சொன்னீங்க? குர்ஆன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யாராவது பின்பற்றி நடந்தீங்களா? இல்லையே. குர்ஆன் ஓதவே இல்லை. ஒரு நாள் தான் தெரியும் உண்மை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் என்ன செஞ்சிட்டோன்னு சொல்ல முடியும். குர்ஆனை தொடரும் எவ்வளோ சொன்ன கட்டுக்கதை வைத்து கொண்டு இதான் ரசூல் சொன்னது போயிட்டீங்க, என்ன செய்ய முடியும்? இன்னும் குர்ஆன் தொட்டா தெரியும், தொட மாட்டேன் இந்த அடம் பிடிக்கிறீங்க, என்ன செய்ய முடியும்? அது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, சொன்னாலும் கோபம் வரும். அதான் உங்களுக்கு உங்களுடைய இது சுபாவம். அதான் யார் இப்போ உங்கள்கிட்ட போய் அளவு கொடுக்க முடியும்? எப்படியாவது போக சொல்லி ரசூல் போயிட்டார், எப்படியாவது தொலைஞ்சு போகணும் போயிட்டார். காஃபிர்களுக்கு நரகில் தங்குமிடம் இல்லையா? 33. அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும் அவ்வுண்மையை ஏற்பவர்களும் இவர்கள் தாம் முத்தகீன்கள் ஆவார்கள். உண்மையை கொண்டு வந்தவரும் இந்த உண்மையை நேசிப்பவர்களும், இது அல்லாஹ் வந்த உண்மைதான் என்பதை நேசிப்பவர்கள், இவர்களே அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் சத்துமு படித்தோமே, அந்த அல்லாஹ் வாயிலிருந்து வந்த உண்மைகள் இருக்குது. இந்த உண்மையை நம்புகிறேன், நேசிக்கிறேன், பரிபூர்ணமாக நம்ப எனக்கு உண்மைதான் என்று எவன் வந்து குணமாற ஏற்றுக்கொண்டானோ அவன் இறை நேசர்களாவான். என் பேச்சை மட்டும் கேட்டு அப்படி நம்பிட்டு அதை நிற்கிறானவன் உண்மையான இறை நேசன் இவன் தான். அல்லாஹ்வுக்கு நேசர்களாக ஆயிடுங்கள். யார் செய்ய முடியும்? முத்தகீன்கள் மட்டும்தான் செய்ய முடியும்.
அந்த முத்தக்கீன் எப்படி செய்யறான்? அந்த முத்தக்கீன்னா இந்த குரானை ஜிக்ரா மாத்திரம் கண்டு கொள்கின்றான், உண்மையை நேசிக்க, அல்லாஹ்வை பேசி அப்படியே நேசிக்கின்றான். அவன் உருவமாக இருக்கு நேசிக்கிறதுக்கு சொல், அவனுடைய சொல் அந்த உண்மைதான் நேசிக்கின்றான். என்னை நேசிப்பீர்களே ஆனால், என்னை பின்பற்றுவீர்களே ஆனால் அல்லாஹ்வை நேசியுங்கள். அர்த்தம் என்ன புரிஞ்சதா? புரிஞ்சு எழுதிருங்க, நான் சொன்ன எழுதிருங்க, நீங்கள் சொல்ல மற்றவங்க எதை பாருங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது. இப்போ அல்லாஹ் உருவம் கிடையாதுப்பா போய் நேசிக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய சொல் மட்டும்தான்ப்பா நிற்கிது. இந்த சொல்லை நம்புகின்றேன், இது உண்மைதான், இவன் தான் உண்மையான ரப்பு என் நான் முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று எவன் முடிவு எடுத்தானோ அவன் இறைவனை நேசிக்கின்றான். இப்ப நீ என்னை பின்பற்றிருப்பா, ரசூல் சொல்ற, இப்ப என்னை பின்பற்றிருப்பானே, இப்ப அல்லாஹ்வை நேசிப்பான் போனே. ஏன் கேட்டா அல்லாஹ்வை சொல்ல நீ நேசிக்கின்றாய், பின்னர் என்னை நீ பின்பற்றுகின்றாய். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்த பிறகு அல்லாஹ் உன்னை நேசிக்கின்றான். 34 அவர்களுக்கு அவர்கள் விரும்புவது அவர்களுடைய இறைவனிடத்தில் இருக்கின்றது, இதுவே நன்மை செய்து கொண்டிருந்தோருக்குரிய நற்கூலியாகும். 35 அவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் அவர்களை விட்டும் அல்லாஹ் விலக்கி அவர்களுடைய கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக அழகியதை கொண்டு அவர்களுக்கு கொடுப்பான். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டீங்க, ஆனா இருந்தாலும் முன்னே இருக்கிறீங்க, மன்னிச்சிட, எல்லாத்தையும் மன்னிச்சு நல்ல கூலி தருகின்றான். 36 அல்லாவே அவனுடைய இபாதத்தில் இருப்பவர்களுக்கு போதுமானவன் அல்லவா? இப்போ ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தை இந்த ரெண்டு ஆயத்தின் பிற அடிப்படையில் எவன் தன்னை வாழ்க்கை அமைத்து கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் போதுமா இல்லையா? உனக்கு வேறு என்ன வேணும்? உனக்கு வேறு என்ன விஷயம் தேவை? நான் தான் அவன்கிட்ட வந்துட்டேன்னா, நீ என்ன இபாதத்து பண்ணிட்டுருக்கிற, ஒவ்வொரு விஷயத்துக்கு நீ வழியை கேட்க ஒய்யா கிறிஸ்தையும் உதவியும் கேட்டிருக்கிற, இதுவரை உனக்கு என்ன அவனுக்கு? இன்னும் அவனை அல்லாத அவர்களை கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகின்றனர். மேலும் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இலர். ஒருத்தனுடைய கதை இவ்வாறு முடிகின்றது. 37 இது என்ன காக்கா? இன்னும் அவனை அல்லாத அவர்களை கொண்டு அவனை அல்லாத தவிர வேற ஷிர்கில கண்டதெல்லாம் என் வணங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவர்கள் உண்மை பயமுறுத்துகின்றனர். இங்க பாரு, அது வந்து என்னையில வந்து 100 காலத்தை இதான் கடவுள் இதான் கடவுள் விட்டு வரானுங்க. 100 சொல்ற இல்லைன்னு விட்டுறாரு, ஹூது சொல்றாரு, எல்லாமே ஒன்று சொல்ல இவங்க எல்லாம் என்ன சொல்ற இதை இது நம்பு, இல்லை இதை உடனே சாவடிச்சிடும் அப்படின்னு பயங்கட்ட இருந்தாங்க. புரியுதா? இதை நான் வணங்குற கடவுளை தான் நீ வந்து பின்பற்றணும், இல்லை உன்னை சாவடிச்சிடணும்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. நூகுட்டையும் ஊத்துட்டையும் ஆதுட்டையும் சாலிக்கிட்டே வசிட்டு வர்றாங்க. இந்த மக்களை தான் ஆலோசனை. புரியுதா? புரிஞ்சிச்சுக்கா. மேலும் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. 37 அன்றியும் எவரை அல்லாஹ் வழியில் நடத்துகிறானோ அவரை வழி கெடுப்பவர் எவரும் இல்லை. எவனை அல்லாஹ் வழியில் நடத்துகின்றானோ டோட்டல் அவனுடைய மேற்பார்வையில் அவனுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் அவனை வைத்து கொண்டான். அவனை எவ்வளவு ஒன்று செய்ய முடியாது, எவ்வளவு ஒன்று செய்ய முடியாது. இன்ன அலைனா லல்ஹுதா, நிச்சயமாக வழியை அறிவிப்பது நன்னீதே உள்ளது. அந்த பாக்கியத்தை வரையணுப்பா, இந்த குரானை பின்பற்றுறதுக்குப்பா. 90 to 12 இன்ன அலைனா லல்ஹுதா, நிச்சயமாக
வழியை அறிவிப்பது நம்மீதே உள்ளது. 92:12 படி. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழி தீர்ப்பவனாகவும் இல்லையா? 38 வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் அவர்களை கேட்பீர்களாயின் அல்லாஹ் தான் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். நபியே, நீர் சொல்வீராக, அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதியை செய்ய நாடினால் நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவை அக்கெடுதியை நீக்கிவிட முடியுமா? அல்லது அவன் எனக்கு ரஹமத் செய்ய நாடினால் அவனுடைய ரஹமத்தை அவை தடுத்துவிட முடியுமா என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நபியே, மேலும் நீர் கூறுவீராக, அல்லாவே எனக்கு போதுமானவன். உறுதியாக நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவன் மீதே உறுதியாக நம்பிக்கை கொள்ளல் வேண்டும். இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீ தூதர்களில் ஒருவர். எந்த குறையில்லாமல் பேசிவிட்டாய், செய்துவிட்டாய். இப்போ ஸ்டார்டிங்ல படிச்சீங்க, வானங்களில் உள்ளவையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களை கேட்பீர்களாயின் சரி, அல்லாஹ் தான் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். இங்க பாருங்கம்மா, எல்லாம் கேட்டுருங்கப்பா. இவங்க அல்லாஹ்வுக்கு முதற்தரமான விரோதிகள் கூட்டம். அந்த விரோதிகள் கூட்டத்தை ரசூல் பேசுறாங்க. சரிதானே? விரோதிகள் கூட்டத்தில், காபிர்கள் கூட்டத்தில், முஷ்ரிக்கள் கூட்டத்தில் ரசூல் பேசுறாங்க. இதே மாதிரி அல்லாஹ்வை வானங்களையும் படைத்தவன் யார் என்று கேளும். என்ன சொல்றாங்க அவங்க? அல்லாஹ் தான் என்று. அல்லாஹ் தான் என்று. இவங்க பக்க எதிரியாச்சப்ப இவங்க அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, குரானுக்கு. நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டு அப்படி அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க தெய்வத்தை சொன்னாங்க. என்ன தம்பி புரியுதா கேள்வி? பார்த்துக்கிடுங்க. எல்லாரும் பக்கா விரோதிப்பா. அரேபியா நாட்டுக்காரங்க அவங்களுக்கு ரசூலுக்கு. அவரை இந்த மாதிரி கேள்வி சொன்னா அவங்க சொல்லுவாங்களா? அல்லாஹ் என்று கூறுவார். ஏன் அவங்க வணங்க கடவுளை பேச சொல்ல வேண்டியதானே? இதுக்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? இனி நீங்க ஓதுவது மிக அக்கறை தேவை. எத்தனை படிச்சிருப்பீங்க இந்த ஆயத்தை? ஏன் ஸ்ட்ரைக் ஆகல? எப்படி விரோதி எப்படி எல்லாம் சொல்லுவாங்க? அல்லாஹ்க்கு மறுத்தவன் விரோதி அவன். அவங்க எப்படி எல்லாம் சொல்லுவாங்க? என்ன காரணம்? இதுக்கு தகுந்த ஆதாரத்தையும் விளக்கத்தையும் அர்த்தத்தையும் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் சொல்ல வேண்டும். நிறைய கேள்வி கேட்டேன், எல்லாரும் பேசும். இதான் ஓதுகின்ற முறையும் அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முறையும் ஆகும். இது அல்லாஹ்வுடைய சொல்லுப்பா. அல்லாஹ்வுடைய சொல் மகத்தான சொல், உண்மையான சொல், ஞானம் நிறைந்த சொல், ஜிக்ர் நிறைந்த சொல். டோட்டலாக கம்ப்ளீட்டாக உள்ள வச்சிருக்கு. ஃபுர்கான் உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஃபுர்கான் இறங்கியது ஃபுர்கான் புக்கு கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்க? மற்ற புக்கு புத்தகம், வேத புத்தகம் எது? இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தும், ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட பைபிளும், இஞ்சிலும், முகமது நபி கொடுக்கப்பட்ட குரானும் புத்தகங்கள். நீங்க பார்க்கலாம், தொடரலாம், படிக்கலாம், மூடலாம், எது செய்யலாம். ஃபுர்கானும் இறங்கியது. ஃபுர்கான் புத்தகம் கிடையாது. இன்விசிபிள் ஃபோர்ஸ், கண்ணுக்கு பார்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு மகத்தான சக்தி ஃபுர்கான். அதை வச்சுதானே குரான் கத்துக்கணும். அந்த ஃபுர்கான் வச்சுக்கிதான் ஃபுர்கான் கத்துக்கணுங்க. அதான் அன்னைக்கு நசீர் சொல்லியிருந்தா 8:29 சொன்னி நசீர். படிங்க தம்பி, 8:29 படிங்க. எல்லாம் கேட்டுக்கிறங்க. ஃபுர்கான் எப்படி உதவி செய்ய பாருங்க மாதிரி உங்களுக்கு. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களே ஆனால்
அவன் உங்களுக்கு ஃபுர்கானை கொண்டு சிராத்துல் முஸ்தகீமை காட்டுவான். போதுமா? எல்லாம் எழுதிருங்கப்பா, எல்லாம் எழுதிங்கம்மா. முக்கியமான விஷயம் ஆனே சொல்றான், ஃபுர்கானை கொண்டு உங்களுக்கு நேர்வழியை காட்டுவான். அப்ப அல்லாஹ் யாரு, ஃபுர்கான் யாரு? அப்ப அல்லாஹ் என்ன, ஃபுர்கான் என்ன? எந்த விஷயத்தை அல்லாஹ் ஃபுர்கான் சொல்றான்? பார்த்துங்கப்பா, பார்த்து இப்போ திருப்பி வாங்கப்பா. என்ன படிச்சீங்க? அவன் உங்களை கேட்டால் அவன் அல்லாஹ் என்று கூறுவார்கள். இந்த கேள்வி எல்லாம் எழுதிட்டீங்கல்ல, பதில் சொல்லுங்க. எப்படி விரோதி அல்லாஹ்வுக்கு முதற்தரமான விரோதிகள் எப்படி அல்லாஹ் சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் நான் எப்போ விடை கெடுத்து அறிந்து புரிந்து எப்போ இதை பின்பற்றுவது? எப்படி பின்பற்றுவது? அடுத்த படி. இந்த கேள்வி எழுதிருங்க, நீங்க அடுத்த வாரம் பதில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். படி. நபியே, நீர் சொல்வீராக, அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதி செய்ய நாடினால் நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவை அக்கெடுதியை நீக்கிவிட முடியுமா? அல்லது அவன் எனக்கு ரஹமத் செய்ய நாடினால் அவனுடைய ரஹமத்தை அவை தடுத்துவிட முடியுமா என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இவ்வளவு விரோதிகள் நிறைந்த அந்த அரேபியா தேசத்தில் இந்த மாதிரி ஓப்பனா சவால் விடுறாங்க. நபி சேலஞ்ச் பண்றாங்க. எனக்கு ஒரு கெடுதி வந்தால் அதை அல்லாஹ்வை தவிர நீங்க வணங்கும் தெய்வங்கள் நீக்கிவிடுமா? அல்லது அல்லாஹ் எனக்கு ரஹமத்தையும் பரக்கத்தையும் தந்து விட நாடினால் நீங்கள் வழிபடும் தெய்வங்கள் அதை தடுத்து நிறுத்திவிட முடியுமா என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று ஓப்பனா அவங்க கேள்வி கேட்கிறாங்க ரசூல் அவர்கள். அவ்வளவுதான். வெறும் விதண்டாவாதம் பண்ணி எதிர்த்த தவிர அறிவுள்ள கேள்வி ஒன்று வரும் பொழுது அவர்கள் நிலை தடுமாறி விடுகின்றார்கள். சரி, இன்ஷா அல்லாஹ் படிச்சு. நபியே, மேலும் நீர் கூறுவீராக, அல்லாவே எனக்கு போதுமானவன். உறுதியாக நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவன் மீதே உறுதியாக நம்பிக்கை கொள்ளல் வேண்டும். இப்போ அந்த சொல், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு, குர்ஆனுக்கு முற்றிலும் உறுதி கொள்ளுங்கள், முற்றிலும் நம்புங்கள், உண்மையை நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி, அல்லாஹ் கிருபை அடுத்த வாரம் நாம் இதை தொடருவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.